நம்ப முடியாத பொய்கள், நம்பவே முடியாது. கேட்டாலேயே கொஞ்சம் சிந்திச்சாலேயே இது பொய், வரலாறுலாம் தெரிய வேண்டியது இல்லை, அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய் என்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசி இருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். என்னோட கடவு சீட்டை கொடுத்துட்டேன் அம்மாட்ட, வணக்கம் வாங்கி கடவு சீட்டை வச்சுக்கிட்டா விசா உறுதி, அதாவது நுழைவு அனுமதி உறுதி. இல்ல குடுத்துருச்சுன்னா இல்ல, வணக்கம் இல்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானி இருந்துச்சு. என் தம்பி அவனோட நண்பர் வழக்கறிஞர், 7 வயசு, அப்பாவோட செல்போன் எடுத்துட்டு அலைபேசி எடுத்துட்டு போர்வை போத்திட்டு உள்ள படுத்துட்டு அதை பாத்துருக்கான். அம்மாவுக்கு பயம் வருது, சின்ன பையன் அதே பார்க்காத பார்த்து கெட்டு போயிருவானோ அப்படின்னு. எங்க அந்த பையன் என்னத்தையோ ராத்திரி பூரா உட்காந்து பாத்துருக்கேன். அவனை கவனிங்கன்னா இந்த ஆளுக்கு சந்தை வந்து ஒரு தூக்குன்னு வந்து பாருங்க, நான் தான் அவன். என்ன என்னடா பாத்துக்கிட்டு இருக்க பாரு, அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், நான் தான் அடியேன் தான். பணிப்பெண்கள், சேவை பெண்கள், விமான பணிப்பெண்கள் என்னை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல, பார்த்தவன வணக்கம். அது ஆள் தெரியுது, ஆள் பார்த்து செய்யற வேலை. பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, அதை தூண்டுது, அதை பேன் பண்ணு, அதை தடை பண்ணு, இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்கு டிக்டாக் தடை பண்ற பகிரி இருக்குல்ல, பகிரியில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கேன். நான் 5 வயசுல இருந்த களத்துல இருக்கேன். 5ஆப்பு படிக்கும் போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம் இருக்கு. நாதியற்று போனோமா நாங்க, நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க, நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல நம்ம படுத்துருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிருச்சாடா, இவ்வளவுதான் வலியா?